இங்கே ஒரு நாட்டோட இளவரசிக்கு ஒரு மந்திர கம்மல் கிடைக்குது. அந்த மந்திர கம்மல் மூலமாக கூடு விட்டு கூடு பாயலாம். ஒரு கம்மலை இவ காதில் போட்டுக்கிட்டு இன்னொரு கம்மலை வேலைக்காரியோட காதில் போட்டு விட்றா. போட்டு விட்டதும் இவ உயிர் அவ உடம்புக்கும் அவ உயிர் இவ உடம்புக்கும் கூடு விட்டு கூடு பாய்ந்துடுறாங்க. எதுக்காகனா இவங்க அப்பா ஒரு வேறு நாட்டு மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மன்னன் இவளுக்கு பிடிக்காதனால எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிடுறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க, ஒரு ஹீரோயின் ஒரு பழங்கால பொருட்கள் விற்கிற கடைக்கு போய் பார்க்குறா. அப்போ அந்த மந்திர கம்மல் இவளுக்கு கிடைக்குது. பிடிச்சி போய் எவ்வளோன்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. கடைக்காரி இதை சேல் பண்ணுறதுக்காக வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்றா. சரி ஓகே, நீ இவ கையில் இருந்த ஒரு கம்மலை தூக்கி அதில் போட்டுட்டு அவள் அந்த கம்மலை ஆட்டையை போட்டு வந்துடுறான். அவள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. சரி ஓகே, நீ ஒரு கம்மல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொரு கம்மலை ஒரு திருட அடிச்சுட்டு போயிடுறான். என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு தெரியாமல் அவன் காதில் போட்டுடுறான். போட்டதும் 2 பேரும் கூடு விட்டு கூடு மாறிடுறாங்க. இப்போ என்னடா செய்யுதுன்னு தெரியாமல் 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கல, எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி திருடனை பிடிச்சிட்றா. பிடிச்சி அந்த கம்மலை வாங்கி திருப்பி போட்டுடுறா. 2 பேரும் திருப்பி உடம்பு மாறிடுறானுங்க.